சார், நீங்கள் வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து இப்போ ஒரு மெடிசன் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கீங்க. உங்கள் அனுபவம், நீங்கள் அந்த கடந்து வந்த பாதையினுடைய அந்த அனுபவம், எப்படி ஸ்டோனில் பாதிக்கப்பட்டீங்க, எந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இறுதியில் எந்த ப்ராடக்ட்னால உங்களுடைய அந்த ப்ராப்ளம் மாறுச்சுங்கிறத நீங்கள் தெளிவாக ஒன்று சொல்லலாமா? ஓகே. அதாவது 8 வருஷமாக நான் ஸ்டோன் கம்ப்ளைண்ட்டாக இருந்தேன். எனக்கு யூரின் போகிறது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரிப்பு போட்டு மெடிசன் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் 2 வீக்கு அதிகபட்சம் 1 மந்த் வரைக்கும் நார்மலாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, திரும்பவும் பிஸ்னஸுக்காக ட்ராவலில் பைக்கில் எல்லாம் போயிட்டு வர டைமில் திரும்பவும் இதே ப்ராப்ளம் வரும். பேக் பெயின் ப்ராப்ளம், வயிறு வலி ப்ராப்ளம், வாமிட் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்துகிட்டே இருக்கும். திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போவேன். இதுக்கு ஊதி எடுக்கிறதா சொல்லி வள்ளியூர் பக்கம் நிறைய பேர் சொல்லி அனுப்புனாங்க. அங்கே போய் பார்த்தாலும் அதெல்லாம் கண்வித்தை இது மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி உண்மையான ஸ்டோன் அதில் வரதில்லை. அப்புறமா திரும்ப அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஏகப்பட்ட காசுகள் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த பலனும் கிடைக்கல. அண்மையில் நம்ம ஒரு நண்பர், அதாவது அவர் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு யூரி ப்ளஸ் என்ற ஒரு ப்ராடக்ட் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த ப்ராடக்ட்டு என்னென்னு சொன்னால், காலையிலையும் மாலையிலையும் தண்ணியில் 1/2 டம்ளர் தண்ணியில் 10 ml விட்டு சிறப்பு மாதிரி தான் இருக்கும். அதை விட்டு நம்ம குடிக்கணும் சாப்பாட்டுக்கு மேலே, காலையில் ஈவினிங். இப்படி சொல்லி அவர் ஒரு பாட்டில் குடித்ததும் முதல்ல எனக்கு ஒரு யூரினில் ஒரு ஸ்டோன் வந்துருச்சு. அந்த ஸ்டோனோட கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 மில்லிகிராம் வெயிட். நான் இதை வெயிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ இந்த ஸ்டோன் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்துருச்சு. அதுக்கு பிறகு திரும்ப என்னாச்சுன்னு, இந்த ஸ்டோன் வந்த பிறகு படிப்படியாக சின்ன சின்ன ஸ்டோன்கள் எல்லாம் பொடிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நான் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணது ஆயிரக்கணக்கில் பணம், லட்சக்கணக்கில் வரை செலவு பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணலை. ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் தான் இந்த ஸ்டோன் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண ஸ்டேஜில் தான் எனக்கு இது அறிமுகமாச்சு. எனக்கு இதுக்கு செலவான பணம் எவ்வளோன்னா 2280 மட்டுமே. இந்த மருந்துக்கான மொத்த செலவு 6 பாட்டில் கொடுத்தாங்க. அதை நான் 3 மாதம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கம்ப்ளீட்டாக இப்போ குணமடைஞ்சு திரும்ப மணலி பக்கத்தில் ஒரு நபருக்கும், பனச்சமூடு பக்கத்தில் ஒரு நபருக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. திரும்ப இப்போவும் ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் இந்த மணலி பக்கத்தில் ஆள் 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணின ஆள். அவர் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவருக்கு இப்போ வாங்கி கொடுத்து அவருக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. திரும்ப இந்த இவ்வளவு பெரிய ஸ்டோன் யூரின் மூலமாக எப்படி வந்திருக்குன்னு கேட்பீங்க. இந்த யூரின் மூலமாக வர்றதுக்கு 3 நாளாக கஷ்டப்பட்டு தான் இது வெளியே வந்துருச்சு. அது வந்த பிறகு எனக்கு உடம்புக்கே ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்ச மாதிரி. இப்போ அண்மையில் ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ ஸ்டோனு உங்களுக்கு உடம்பில் வந்ததாட்டு ஒரு அறிகுறியே இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அதனால் இந்த மருந்தை எடுத்து பயன்பெற்று மற்ற நம்ம ஸ்டோன் கஸ்டமர்களும் இது பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான தகவல் ஏதாவது தேவைப்பட்டால் கேட்டாச்சுன்னா இதுக்கு நான் இது மருந்து வாங்குறதுக்கான ரெக்கமெண்டுகள் செய்யலாம். நன்றி சார். சரி, ஓகே சார்.